மாணவர்களின் கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் இடையே பல்கலைக்கழகங்கள் பாலமாக திகழ வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மும்பையில் ஆளுநரின் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற ரத்தன் டாடா திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழக விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தொழில்துறை வளர்ச்சிக்கு ஏற்றவாறு கல்வியும் அமைய வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். பல்கலைக்கழகங்களும் கல்வி நிலையங்களும் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் பாடங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும், அப்போதுதான் புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். Today is not just a celebration of academic achievement, but a milestone in India's journey towards becoming a global hub of skilled human capital. Your success reflects not only your hard work, but also the vision behind this university to create the workforce that is not just educated, but truly skilled, adaptable, and ready for the future endowment. Over the past decade, under the visionary leadership of our Honorable Prime Minister Shriman Narendra Modi ji, India has witnessed a transformative shift in its approach to skilling and human capital development. முன்னதாக நாக்பூரில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், நவீனமயமாக்கல் மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தும் அதே நேரத்தில் நாட்டின் திறமையான பன்முகத்தன்மை மிக்க கலாச்சாரத்தை இளைஞர்கள் மறந்துவிடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். மூவர்ணத்துடன் திகழும் தேசிய கொடியின் ஒருமைப்பாட்டை இளைஞர்கள் கட்டிக்காக்க வேண்டும் என்றும், 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் லட்சியத்தில் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் இளைஞர்களை கேட்டுக்கொண்டார்.